கிறிஸ்துவினை நாமத்தில் வாழ்த்துக்கள் பல சிறுபிள்ளையாக நீங்கள் இன்னும் வாழ்ந்து அநேக காரியங்களை செய்யும்படியாக நீதிமொழியிலிருந்து நீதி கலைகளை சொல்லிக்கொண்டு நீதிமொழிகள் இந்த நாளில் நீதிமொழிகள் 21:13 வசனம். ஏழை என் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிற தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஏழையின் கூக்குரலுக்கு நம்ம செவி சாய்க்கணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்கிறாப்புல. அப்போ ஏழைக்கு இறங்கணும். ஏதாச்சும் உதவி கேட்டு வந்தாங்கன்னா ஏழைகளுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் உதவி செய்ய பாருங்கள், தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஏழைக்கு இறங்கணும். ஏழைக்கு கொடுக்குறோம் என்ன பண்ணுறாங்க? கர்த்தருக்கே கடன் கொடுக்குற மாதிரி ஆகிடுவாங்க. அப்போ தேவனுக்கு கடன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தேவன் உங்களே ஆசிரியக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஏழைக்கு போட்டால் ஏழை மாணவன் கேட்பான், ஏதாச்சும் படிக்கிறதுக்கு புக்கு வேணும், ஏதாச்சும் வேணும்னா வாங்கி கொடுங்க, பண்ணுங்கள். சக மாணவன் ஏழையான மாணவனுக்கு கொடுத்தா என்ன பண்ணுறாங்க? அனுசரிச்சு இருங்க, அவனுக்கு சொல்லித்தாங்க, அதெல்லாம் கற்றுத்தாங்க. அப்போ நீங்கள் ஆண்டவனை கூப்பிட்றப்ப உங்களுக்கு பதில் தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ தேவன் என்ன ஏழைக்கு இறங்க சொல்கிறார். ஏழைக்கு மாணவன் பார்த்து இறங்குங்க. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ உங்களுடைய கூக்குரலையும் கேட்கக்கூடியவர். நீங்கள் ஏதாச்சும் கேட்டாலும் கூட உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவரில் பெரிய பணக்காரன் இருந்தானோ, பெரிய பணக்காரன் செல்வம் இருந்தானோ, அவன் என்ன பண்ணுவான்? பணம் வட்டி கொடுப்பானா? யாருக்கு? பெரிய பெரிய பணக்காரனுக்கு கொடுப்பாங்களா? சின்ன ஏழைகளுக்கு கேட்டோம்னா என்ன பண்ணுவான்? கொடுக்க மாட்டானா? ஏழைக்கு அப்படி கேட்டாலும் என்ன பண்ணுறாங்க? பணத்தை வட்டி கொடுப்பானா? இவ்வளோ பணம் கொடு, அவ்வளோ கொடுன்னு வட்டி கொடுப்பான். அது சீக்கிரமாக ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காதே, அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுக்க மாட்டான். இப்படி கருமித்தனம் பண்ணிகிட்டு இருப்பானா? பெரிய பணக்காரருக்கு கொடுத்துட்டு இருப்பானா? அவன் எதுக்கும் நல்லதே செய்ய மாட்டானா? கோயிலுக்கு போனவங்க கூட தர்மம் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன விளம்பரத்துக்காக இவ்வளோ கொடுக்குறான் அவ்வளோ கொடுக்குன்னு சொல்லுவானா? இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அவன் யாருக்கு சும்மா சாதாரணமாக கொடுக்க மாட்டான். சும்மா சாதாரணமாக அவனுக்கு ஏதாச்சும் நன்மை இருந்தால், நன்மை வேணுமா, அவங்ககிட்ட ஆதாயம் இருந்தால் தான் அவன் என்ன பண்ணுமா? ஏதாச்சும் கொடுப்பான். இல்லைன்னா ஆதாயம் இல்லாமல் யாருக்குமே கொடுக்க மாட்டான். அந்த மாதிரி இருந்தானோ. அந்த மாதிரி அவருக்கு என்ன பண்ண ஒரு தடவை என்ன பண்ணிட்டான்? அப்படியே ஆற்றுல குளிக்க போகலான்னு போனான். குளிக்க போயிருக்கிறப்ப என்ன பண்ணான்? நல்லா குளிச்சுருந்தானா. அப்போ பார்த்தா ஒரு பொருள் அப்படியே ஆற்றுல வடிச்சிட்டு போச்சான். பார்த்தோன்னே இவன் என்னடா இது இவ்வளோ பெரிய பொருள் போகுது, இதில் ஏதாச்சும் பணம் நிறையால வச்சுருப்பாங்க அப்படி என்ன பண்ணானா, ஓடி நீச்சல் அடித்து போய் பிடிச்சிட்டானா. பிடிச்சோன்னு என்ன ஆச்சு? அது என்னாச்சு? அது பொருள் இல்லை, அது கரடியாக இருக்குது. கரடி என்ன பண்ணுச்சு? இவனை பிடிச்சி அமுத்திட்டுதான். இவனை பிடிச்சி அமுத்தினோடனே இவன் ஐயோன்னு கூப்பிட்டு பார்த்துட்டு பக்கத்து கரையில் இருக்கவங்களாம் இவன் கையாட்டிகிட்டே கொடுத்தாலும் கையாட்டிட்டு இல்லைன்னு சொன்னால் இவன் என்ன பண்ணாங்க? எல்லோரும் கரையில் இருந்துச்சுங்க. ஐயோ இருந்தாலும் பெரிய புதையில கொண்டு பிடிச்சானே இருக்குது, இவன் நம்ம கொடுக்க மாட்டேங்கண்ணா, யாரும் வராதிங்க என்கிட்ட வராதிங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படி விட்டுட்டாங்களாம். எல்லாமே அவன் எவ்வளோதான் கூப்பிட்டு பார்த்தானா, அவன் கூப்பிட்டு காப்பாற்றுன்னு கூப்பிட்டான். இவங்க என்ன நினச்சிட்டாங்க? யாரும் கொடுக்க மாட்டானே. ஏன்னா அவனுடைய எண்ணம் முறை என்னென்ன, யாரும் கொடுக்கூடாது, அவனே அனுபவிக்கணும் அப்படின்னு. ஆதாயம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டானே, பெரிய ஆதாயத்தை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டாங்களாம். அவன் என்ன பண்ணான்? அப்படியே ஆற்றோடு அடிச்சுட்டு போயிட்டானா. அப்படியே வாழ்க்கை முழுதுமே போச்சான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆதாயத்தை பார்க்கக்கூடாது, ஏழைகளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா ஏழைகளுக்கு ஒரு நாள் கூட அவன் ஏழைகளுக்கு இறங்கவே இல்லையா. அவன் எவ்வளவு சொத்து வச்சு அது ஒரு பிரயோஜனம் இருக்கா? ஒன்றுமே இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போச்சான். அதனால தான் சொல்லுவாப்புல. அப்போ என்ன பண்ணுவாப்புல? நீங்கள் என்ன பண்ணணும்? ஏழைக்கு கொடுக்கணும்ப்பா. திருக்குறளும் சொல்லியிருக்காப்புல. என்னது? எட்டி மரம் காய் தின்ன, பழம் பழு தின்ன, ஈயாதவன் செல்வம் போல அப்படின்னு சொல்லுவாப்புல. எட்டு மரம் ஒரு ஊருக்குள்ள காய் காய்ச்சல் நிறைய பழம் பழுக்குமா, அந்த பழத்தை சாப்பிட முடியுமா? யாராச்சும் சாப்பிட முடியாது. அதே மாதிரி பணம் ஈய மாட்டேன், யாருக்கு கொடுக்காத தான தர்மம் செய்யாதவன் சொத்து என்ன பண்ணணும்? வேஸ்ட்டாக போகும், யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இருக்குமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஆசீர்வாதத்தை மற்ற ஏழை கொடுத்து பாருங்க. ஏழைகள் வாழ்ந்த ஏழைகள் சிரிப்பு இறைவன் காண்கன்னு சொல்கிறாப்புல. ஏழை சிரித்தா போதும், அவங்களுக்கு ஆண்டவரே உங்கள்கிட்ட இருந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ நமக்கு ஏழைகளுக்கு கூக்குறலுக்கு பதில் கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஆபத்தில் கூப்பிட்டா கூட ஆண்டு வருவார், மக்கள் வருவாங்க, இவன் ஏழைக்கு இறங்குனான்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடிவாங்க உங்களை காப்பாற்றுவாங்க. அதான் ஆபத்து நேரத்திலும் கூட நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆள்களை அனுப்ப வேண்டியதாக இருக்குது. தேவனே உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் நிரப்புவாராக. ஆமென்.